அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விருதுநகர் இன்டி முருகன் நகரில் ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக வந்திருக்கிறோம். இந்த வீட்டில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, முன்னதாக போட்டிருந்த எல்லா சுவிட்சஸ் எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சஸ்ஸு. அது அடிக்கடி கம்ப்ளைண்ட்டு எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அர்ஜெண்ட்டான சுச்சுவேஷனில் அது ஒர்க் ஆகாமல் போயிருன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே இப்போ கிளியர் பண்ணி கொடுக்க வந்திருக்கிறோம். இது ப்ரெஸ்ஸிங் டைப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இப்போது ஓல்டு மாடலில் ஸ்க்ரூ டைப் சுவிட்சஸ் தான் நம்ம போட போகிறோம். ஃபைப்ரோஸ் பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது நல்லா இருக்கும். நம்ம இப்போ அதுக்கான காடியெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டோம். இப்போ சுவிட்சை ஜஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். பழைய சுவிட்சஸ்லாம் 1-2 போயிருக்கு. புதுசு 2-3 தடவை மாற்றிருக்காங்க. கஸ்டமர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்ததுனால அவங்க புது சுவிட்சை போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. அதில் ஸ்க்ரூ டைப்பு போடலாமான்னு கேட்டோம். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையுமே அதை வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். இப்போது அதுக்கான காடியெல்லாம் எடுத்து எல்லா பாக்ஸுமே வயரிங் பண்ணி வச்சிட்டோம். வயரிங் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்ததாக அந்த சுவிட்சஸ் எல்லாத்தையுமே எல்லா காடியிலையுமே நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்கும்போது எல்லாத்தையும் மாட்டி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இதை வயரிங் பண்ணி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பழசெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு புதுசாக மாட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஃபைனல் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது ஜஸ்ட்டு வெராண்டாவில் நாங்கள் பண்ணியிருக்கிறது. அடுத்து உள்ள எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. 2-வே சுவிட்ச் உள்ள இடத்துல 2-வே சுவிட்ச் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்க்ரூ டைப்பு நம்ம போடும்போது அது ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு நிறைய வருஷங்களுக்கு அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் பண்ணும். நம்ம ரொம்ப பவர் கூடின இது எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மாத்திரம் 16 ஆம்ஸ் இந்த மாதிரி பவர் கூடின பவர் சாக்கெட்டு பவர் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஃபேன் லைட்டு இந்த மாதிரியான நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ் கம்மியாக எடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம 5 ஆம்ஸ் சுவிட்ச் தான் போட்டிருக்கோம். அது ஓகே தான், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இது பெட்ரூமில் பார்த்துடலாம். பெட்ரூமில் நம்ம எங்கெங்கெல்லாம் மெயின் சாக்கெட் வருதோ அங்கே போட்டு கொடுத்துருக்கோம். அதில் ஏசி பாயிண்ட்டுக்கு எம்சிபி போட்டு கொடுத்துருக்கோம். ஹேவல்ஸ் பிராண்டில் ஏசி பாயிண்ட்டுக்கு மாத்திரம், மற்ற எல்லாமே நார்மல் 5 ஆம்ஸ் சுவிட்ச்லேயே நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்ததாக 2வது ரூமு. செகண்ட் ரூம்லேயுமே அதே போல் சேம் பேட்டர்னில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். சுவிட்சஸ் எல்லாமே பண்ண வயரிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபேன் ரன் ஆகுது. இதே போல் மாடி அங்கே ஸ்டெப் டோர் கீழே எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ட்ரஸ் ஒர்க் எதுவும் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.